வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். நம்ம சி ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிம்பிள் சி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது இந்த கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ரெண்டு வேரியபிளை இன்புட்டாக வாங்கி அந்த வேரியபிளை வச்சு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஏபி அப்படின்ற ரெண்டு வேரியபிள். ஸோ அதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்டிஜரில். ஸோ இன்டிஜர்னா ஹோல் நம்பர் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ வந்துட்டு நீங்கள் இன்புட்டாக வாங்கணுங்கிறதுக்காக பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு யூசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ என்டர் ஏபி வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஸ்லாஷன் கொடுத்தோம்னா அடுத்த லைனுக்கு கர்சர் பாயிண்ட் ஆகும். ஸோ ஸ்கேனஃபில் வந்துட்டு ரெண்டு வேல்யூ வந்துட்டு இன்புட்டாக கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் 10, 3 அப்படின்ற மாதிரி வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு ஆடட் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கோலன் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆகும். %d பார்த்தோன்னே அது கரஸ்பாண்டிங்காக இருக்க கொடுக்குற வேல்யூ வந்துட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே a + bன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 10 + 3ங்கிறப்போ 13 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சப்ட்ராக்டட் வேல்யூ அப்படின்றப்போ ஸோ 10 - 5 ஸோ 10 - 3 10 - 3ங்கிறப்போ 7ங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கும். மல்டிப்ளைட் வேல்யூ 10 × 3ங்கிறப்போ 30ங்கிற வேல்யூ. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு கோஷியன்ட் வேல்யூ ஆர்டினரி டிவிஷன்னா கோஷியன்ட் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். மாடுலோ டிவிஷன்னா ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனக்கு கோஷியன்ட் வேல்யூ அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ 10/3ங்கிறப்போ 3 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிவைட் ஆகும். ஸோ அப்போ 3ங்கிறது வந்துட்டு கோஷியன்ட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு 1. ஸோ 3 3s are 9, ரிமைண்டர் வந்துட்டு 1 அப்படின்ற அந்த 1ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு மாடுலோ டிவிஷனில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடட் வேல்யூங்கிறது 13, சப்ட்ராக்டட் வேல்யூங்கிறது 7, மல்டிப்ளைட் வேல்யூங்கிறது 30, டிவிஷன் வேல்யூங்கிறது வந்துட்டு 10/3ங்கிறப்போ 3, கோஷன் வேல்யூங்கிறது 3 கிடைக்கும். அதுக்கான ரிமைண்டர் வந்துட்டு 1 அப்படின்றது கிடைக்கும். இது நம்மளோட ரெண்டாவது ப்ரோக்ராம். ஸோ டெம்ப்ரரி வேரியபிளை வச்சு வந்துட்டு எப்படி வந்துட்டு வேல்யூவை வந்துட்டு ஸ்வாப் பண்ணுறோம், வேரியபிளுக்குள்ளே வேல்யூ எப்படி ஸ்வாப் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ வேரியபிள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏபி அப்படின்ற ரெண்டு வேரியபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 10ன்னும் பியோட வேல்யூ 20ன்னும் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்காக டி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன், டெம்ப்ரரி வேரியபிள். ஸோ இப்போ பிஃபோர் ஸ்வாப்பிங்க்கு முன்னாடி வந்துட்டு ஏபியோட வேல்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூ 10ன்னும் பியோட வேல்யூ 20ன்னும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஏவோட வேல்யூவை வந்துட்டு டீக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி வந்துட்டு எங்கே போயிடுச்சு அப்படின்னா டி அப்படின்ற வேரியபிளில் வந்துட்டு அசைன் பண்ணிட்டேன். அதாவது 10ங்கிற வேல்யூ வந்துட்டு இப்போ டீயில் வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பியோட வேல்யூவை ஏக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன், ஏக்கு வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பியில் இருக்க வேல்யூ வந்துட்டு 20, அது வந்து எங்கே அசைன் ஆகுது அப்படின்னா ஏக்கு வந்துட்டு அசைன் ஆகுது. ஸோ எகைன் டீயில் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு ஸ்வாப் ஆயிடுச்சு. அதாவது வந்துட்டு பியில் இருக்கிற 20ங்கிறது வந்துட்டு ஏக்கு போயிடுச்சு, ஏல இருக்கக்கூடிய 10ங்கிறது வந்துட்டு பிக்கு வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Alt F9 கம்பைல் பண்ணுறதுக்கு Ctrl F9ங்கிறது வந்துட்டு பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் ஏவோட வேல்யூ 10, 20ன்னு இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 20, 10 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லாஷன் கொடுத்தோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ Alt F9 Ctrl F9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளோட அடுத்த ப்ரோக்ராமும் ஸ்வாப்பிங் தான். ஆனால் டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரெண்டு வேரியபிள் வேல்யூ வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 10ன்னும் பியோட வேல்யூ வந்துட்டு 20ன்னும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு ஏபியோட வேல்யூ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ 10ன்னும் பியோட வேல்யூ வந்துட்டு 20ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A = A + B அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏவோட வேல்யூ 10ன்னும் பியோட வேல்யூ 20ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ 10 + 20ங்கிறப்போ 30ங்கிற வேல்யூ எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும்னா ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அகைன் B = A - B அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு 30. ஸோ 30 - 20, பியோட வேல்யூ வந்துட்டு 20. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், 10ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு எங்கே அசைன் ஆகும் அப்படின்னா பியில் வந்துட்டு அசைன் ஆகும். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏவோட 10ங்கிற வேல்யூ வந்துட்டு எங்கே அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா பியில் வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம். ஸோ எகைன் வந்துட்டு A = A - B அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்துட்டு 30 தான். ஸோ இப்போ வந்துட்டு பியோட வேல்யூ வந்துட்டு 10. ஸோ 30 - 10 அப்படின்றப்போ 20ங்கிற வேல்யூ வந்துட்டு எங்கே அசைன் ஆகும் அப்படின்னா ஏல வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கில் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 20ன்னு இருக்கும், பியோட வேல்யூ வந்துட்டு 10ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் 10, 20ன்னு இருக்குது, ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கில் 20, 10 அப்படின்றது. இந்த ப்ரோக்ராமில்
ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா பையார் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ வந்துட்டு 22/7. ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 3.14 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் முன்னாடியே நான் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CONST கான்ஸ்டண்ட்டாக தான் அது வந்துட்டு இருக்கும். ஸோ பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட், அதனால் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ CONST ஃப்ளோட்டு பை ஈக்குவல் டு, அதாவது பாயிண்டில் வரதுனால நான் ஃப்ளோட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்துட்டு ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயருங்கிறது என்னோட ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த ரேடியஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா தான் என்னால் வந்துட்டு கேல்குலேட் பண்ண முடியும். அதனால் ரேடியஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ கேல்குலேட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஏரியா அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்டர் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசருக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு யூசர் அப்படின்றவன் என்ன பண்ணுவான், ஸோ ரேடியஸ் அப்படின்றது வந்துட்டு என்டர் பண்ணுவான். ஸோ ஸ்கேன் ஆஃப் மூலமாக வந்துட்டு ரேடியஸை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ வாங்குகிற வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா அப்படின்றது ஃபைன் பண்ணுறேன். ஸோ பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர், அதாவது பையார் ஸ்கொயர் அப்படின்றத வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூவை ஏரியா அப்படின்ற வேரியபிளில் வந்துட்டு அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் .2f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கே அலோவ் பண்ணும். ஸோ 2 டிஜிட் மேலே இருக்கிறது வந்துட்டு வேல்யூவை கட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக தான் .2f அப்படின்றது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஸோ Ctrl F9. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5.25 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்புட் வந்துட்டு ரேடியஸாக கொடுக்குறேன். ஸோ என்னோட ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 86.55 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். Like, share and subscribe. Thank you for watching.